ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். டிஎன்பிசி தரப்புலேருந்து திடீர்னு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் அப்டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2 குரூப் 3 எக்ஸாமுக்குலாம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு அப்டேஷனும் கிடையாது, சின்னதாக மாற்றம் மட்டும் இது ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இடது சைடில் இருந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? கருப்பு நிற மையுடைய பந்து முனை பேனாவை மட்டும் பயன்படுத்தவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும், பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீரியல் நம்பரு இதெல்லாம் வந்து அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடம் இருக்கா, இந்த வினாத்தாள் எண் தொகுப்புன்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் 8 நம்பராக வந்து கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஒரு 4 டிஜிட்டில் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 அப்படின்ட்டு 4 இது கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட்டில் இப்படி 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எழுதிட்டு கரெக்டாக வந்து ஷேட் பண்ணணும். அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தல் தொகுப்பு எண்ணை இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். 4 நம்பர் தானே, என்னால் கரெக்டாக போட்டால் முடிச்சு. பிளாக் பால் பெயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணோம். இந்த இதுக்கு வந்து இது பண்ணோம். அடுத்து இது வந்து இன்விஜிலேட்டர் வந்து பண்ணக்கூடியது. ஓகே, இன்விஜிலேட்டர் வந்து என்னது, கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் ஸ்பேஸ் ப்ரொவைடட். அவங்க கையெழுத்து போட்டிருக்கலாங்களான்னு கேட்பாங்க, எஸ்ன்னு கொடுக்கணும். அதற்கப்புறம் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு கேட்பாங்க, எஸ்ன்னு கொடுக்கணும். தேர்வரின் உறுதிமொழி, ஸோ நம்மளோட கையெழுத்து வந்து இங்கே வந்து போடணும். அவ்வளோதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சைடு வந்து முடிஞ்சு. அடுத்து இந்த சைடுக்கு வருவோமா? இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து கொடுக்கல. இந்த சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிளாக் பால் பெயிண்ட் பெண்ணை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 200 கொஸ்டின்ஸ்க்கும் தவறாமல் விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இ வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஈயை வந்து தூக்கல, இ ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. 200 கொஸ்டின் ஒரு இதில் 67 இங்கே வந்து 66 வரும். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, 200 வினாக்களுக்கும் நீங்கள் விடையளித்து உள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். அப்படி விடையளிக்கலைன்னா நம்ம எத்தனை கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டின் விடையளிக்கலைன்னா 10ன்னு போடணும். ஓகேவா? இங்கே வந்து தேர்வரின் இடது கை பெருவிரல், ஓகேவா, தம்ப் இம்ப்ரெஷனை வந்து இங்கே வைக்கணும். அவ்வளோதான். இந்த கணக்கு கூட்டி போடுது பிரச்சனை வந்து இந்த வாட்டி கிடையாது. அதே மாதிரி மார்க்கை குறைப்பேன் அது இதுன்னு ரொம்ப உயிர் எடுக்கலை. ஓகேவா? அதே மாதிரி இந்த பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தலையில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தடையை சேதப்படுத்தக்கூடாது. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்கோடு. இந்த பார்கோடெல்லாம் வந்து என்னது, சேதப்படுத்தக்கூடாது. பார்கோடை வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, எதுவும் இது பண்ணி கிறுக்கி விட்டுறாதீங்க. அடுத்தது கரெக்டாக வந்து ஷேட் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஷேட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. எந்தெந்த காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் பால் பெயிண்ட் பெண்ணை தவிர வேறு ஏதாவது பேனாவை யூஸ் பண்ணால் செல்லாதாக்கப்படும். தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகள் மேற்கொள்ளுது. இதில் பொறுத்த வரைக்கும் என்னது, ஷேடு மட்டும்தான் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் பண்ணணும். நான் அதை தவிர வேறு ஏதாட்டும் டிசைன் போட்டுக்கிட்டு இருக்குது, இப்போ போட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டு ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி எந்த இதுவும் வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது பக்கம் ஒன்றில் அதற்குள்ள இடத்தில் தேர்வர் வந்து கையொப்பமிடவில்லைனால், ஓகே, நீங்கள் கையொப்பம் விடலைன்னா இதாகிரும். ஓகேவா? ஏன் நீங்கள் கையெழுத்து போடலைன்னா எழுதலைன்னு அர்த்தம்லாம், அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டு இன்வேலிட் ஆயிரும். அடுத்த மாதிரி வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்க, அப்போ புக்லெட் நம்பரும் வந்து கரெக்டாக போடணும். அப்படி போடலைனாலும் இதாகிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணில் இருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். எதுக்காண்டி குறைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்காண்டி. என்ன 2 பாயிண்ட்? விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காது இருந்தால், அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஷேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஷேட் பண்ணலாம். அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் அரை மார்க் வந்து குறைப்பாங்களா. நீங்கள் 190 போட்டிருக்கீங்க, 10 கொஸ்டினுக்கு போடலைன்னா உங்களுக்கு அரை மார்க் மைனஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அரை மார்க் மைனஸ் ஆகும்னு சொல்லலை,
மொத்த மதிப்பெண்ணில் இருந்து அரை மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா அதற்கு ஒரு அரை மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்விஜிலேட்டருடைய சைனு. இங்கே வந்து இன்விஜிலேட்டர் சைனை போட்டு முடிச்சிடணும். இந்த ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கொடுக்கல, நம்மளை போட்டு படுத்தலை. ஓகேவா? அதனால் இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. இதை வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 கட்டத்தை வந்து ஃபில் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இருக்கா, இந்த 8 இதை ஃபில் பண்ணணும். அடுத்து ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனை அப்படின்னு போட்டு அதோடைய டோட்டலை தூக்கி இங்கே போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எழுதியிருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பயமாயிரும். நான் இதுக்கு மார்க்கு குறைப்பேன், அதுக்கு மார்க்கு குறைப்பேன், இப்படி அப்படின்ட்டு நம்மளுக்கு போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக எழுதலாம். ஆனால் இதற்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுவதற்கு ஒரு 15 நிமிஷம் கூடுதலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இனிமேல் வந்து அந்த 15 நிமிஷம்லாம் வந்து இருக்காது. ஸோ ஒரு 3 ஹவர்ஸில் தான் டெஸ்ட் முடியுது மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.